மாணிக்கம் உங்கள் அனைவருக்கும் செங்கல் போர் சக்திவேல் நாடாதபா முதல்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் எங்கள் கம்பெனி இருப்பிடம் சோளிங்கர் புதிய பஸ் நிலையம் அருகில் எங்கள் தலைவர் சோளிங்கர் அவர்கள் எங்கள் கம்பெனி ஆசிரியர் பள்ளிமலை அடுத்து சென்னைக்கு மகாசலம் கங்காதரம் ஆசிரியர் அவர்கள் முருகேசன் ஆசிரியர் அவர்கள் அதோடு சோளிங்கர் அடுத்த கப்பூர் மகாசலம் சென்னை குழந்தை ஆசிரியர் அவர்கள் பெரிய நாகமண்டி கர்ண ஆசிரியர் அவர்கள் எங்கள் கம்பெனி நிர்வாகி சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் மகாசலம் ஹார்மோனி மாஸ்டர் செல்வம் அவர்கள் பொன்னை அடுத்த மெடவாகுப்பு மகாசலம் கோடையிடி மிருதங்க மாஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் இன்னும் குராபு கண்டிகை மாணிக்கம் அவர்கள் மேட்டி கண்டிகை ஏழுமலை அவர்கள் நாங்கள் அனைவரும் வந்து சேர்ந்து நமது தாத்திர நாடு தாயினும் மேலான நாடு அருமைக்கு பெருமைக்கு சிறந்த நாடு இன்னும் சீரான நாடு நமது பிலாஜி மகா தலத்திலே பெருமைக்குரிய நாடு பிலாஜி மகா தலத்திலே ஆண்டவராய கண்ணபுரான் முதல் சனிக்கிழமை முன்னிட்டு இன்றிரவு நாடகம் விளையாடி விட்டிருக்கிறார்கள். இன்றிரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் இரணியன் விலாசம் அல்லது பக்த பிரகலாதன். இரணியன் விலாசம் பக்த பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடந்து முன்வந்துள்ளோம். இதில் எக்குற்றம் இருந்தாலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அத்தனை போல் எங்களை மன்னித்து ஆதரிக்குமாறு மிக 12 கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். Video.
பிரகார தீர்க்கரையை பெருமையாய் அடியேன் பாடு. அவர் இருப்பாரத்திற்கு வரக்கூடியவர் யார் என்பது விளக்கம் சொல்லக்கூடிய வார்த்தையை காவல்
அகில தாரா தாரா பாபா நெடிய செங்கோல் தலித்தம் பராபரவத்துவய சாதவே போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய ஏழு என்று சொல்லக்கூடிய ஏழு உலகம் 7 உலகங்கள் 14 உலகம் அகில தராதரமும் எங்களை கண்ட மாத்திரத்தில் என்னை கண்ட மாத்திரத்தில் நடுக்கீங்க என்ன நடக்கும்? ஐயா உன்னை பார்த்தா பையன், உன்னை பார்த்தா தெய்வம் என்னவென்று ஐயா உன்னை பார்த்து என்ன நம்ம வகை வாட்சி கொண்டிருக்காங்க, வாட்சி கொண்டிருக்காங்க. உன்னை கும்பிட்டுக்கிறாங்க, எழுத்து வித்தியாசம் இருக்கு நாடு. ஐயா உன்னை போட்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. என்னத்துக்கு அமைச்சாங்க? போயிருக்காங்க வாயில நம்ம போகும்போது புகை வச்சு இல்லையா?
என்னப்பா ஒரு ஒண்ணுமில்ல கம்முன்னு போறான்னு கேட்க மாட்டாங்களா? அலாலாம் எடுத்து போய் சேர்ப்பாரு. என்னப்பா அப்படி வாயில வச்சுக்கிறாங்க? அதுவும் கேட்க மாட்டாங்க. அதுவும் போகுதான். இந்த ஜனசிரி தேத்தனா பாத்தீங்கன்னா இருக்காடா. திருப்பி பேசுங்க. நல்ல கருத்துக்கள் மட்டும் தான் சொல்லணும். அதுதான் சொல்றீங்க. என்ன எடுத்து போய் சேர்க்கறாங்க? என்னன்னு கத்துங்க பாப்பா. ஏய். ஏய். சைலன்ஸ். பிறந்தவர்கள். ஆமா. சித்திக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் யார்? ஐயா பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கு 6 புத்திரர்கள். ஆமா. அரிசி, அத்ரி, கிரண், புலகன், பித்தன். ஆமா. என்று சொல்லக்கூடிய அந்த 6 புத்திரர்கள் 6 புத்திரர்களில் அரசியல் பிரதமராக விளங்கக்கூடியவர் எனது தந்தையாக விளங்கக்கூடியவர் காசிபர். மரிச்சின்னு சொல்லுவாங்க, அரிசின்னு சொல்லுவாங்க. என் தந்தை யாரு? காசிபர். அவர் யாருடைய பிள்ளை? அரசியல் காசிபர். தெளிவா சொல்றாரு பையா, ஜனத்துக்கு புரியுற மாதிரி தெளிவா தெளிவா. நாங்க என்ன குழப்பறேன்? நீ நான் போனேன். ஏன் கட்டியக்காரனை வச்சுக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு? ஆமா, நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய சபையில் மந்திரிமார்கள் எவ்வளவு பேரு? 1000 மந்திரிமார். அந்த மந்திரிமார்களும் புகழோடு நான் இருக்கிறேன்னா என் தலைமை காவலம் எப்படி இருக்கணும்? தந்தையாக விளங்கக்கூடியவர் காசிபர். இந்த உலகம் எவ்விதமாக விருத்தி அடைந்து தெரியுமா? சிருஷ்டிக்கு தலைவராக விளங்கக்கூடியவன் பிரம்மதேவன். பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவிரல், அதாவது கட்ட விரலிலே தக்கன் என்றவன் தோன்றினான். யாரு? தக்கன். இடதுகால் கட்ட விரலிலே தரணி என்று சொல்லக்கூடிய பெண் தோன்றினாங்க. அவர்கள் இருவருடைய சுகபோகத்தினால் 1000 புத்திரர்களை பெற்றார்கள். 1000 பசங்க முதல்வர்கள் 1000 புத்திரர்கள் பெற்றாங்க. பிறந்த உடனே தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று திருவாக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரதரை போய் கேட்டாங்க. சோபமான வழி எதிரான கேட்டாங்க. இந்த அபிமனை காட்டினாங்க நாரதரே. இந்த வழியா சென்றா தேவர்களை சிறைபிடிக்கலாம், எளிதாக சிறைபிடிக்கலாம் அப்படின்ற சோபமான வழி, எளிய வழின்னு சொல்லிட்டான். சரி, அங்கிரி குண்டம். ஆமா. அந்த 1000 புத்திரர்களும் அந்த அக்னி குண்டத்திலே விழுந்து பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டு சிவபதம் அடைந்தார்கள். மாண்டு போயிட்டாங்க. தக்கனும் திருலோக சஞ்சாரியும் சகோதர உறவு. அனந்தம்பிடவங்க கோபம் கொண்ட தக்கனாகப்பட்டவன் என்னுடைய 1000 புத்திரரை நயவஞ்சகமாக கொண்டு குவித்து அல்லவா? அதனால் உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 துக்களாக போக கடவுள் என்று சாபத்தை தந்தான் திருலோக சஞ்சாரி. யாரு கொடுத்தவன்? பிரம்மதேவன் கொடுத்தான். பிரம்மதேவன் கொடுத்தான். தக்கனாகப்பட்டவன் யார் வந்து யாருக்கு மறுபடியும் கொஞ்ச காலம் தான்டா. ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா? 72,000 கோடி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நாடு இருக்கணுமே. நான் இருப்பா மறுபடியும் தரணி என்று சொல்லக்கூடிய பெண்ணும் இருவரும் சேர்ந்தார்கள். 50 பெண்களை பெற்றாங்க. அந்த 50 பெண்களில் தருமன் என்கிற மனிதனுக்கு 10 பெண்களை தந்தார். தருமன் என்கிற மனிதர் யார் தெரியுமா? 10 பெண்களை தந்தார். தருமன் என்கிற மனிதர் யார் தெரியுமா? யாரு சொல்லு? சிருஷ்டிக்கு தலைவராக விளங்கக்கூடிய பிரம்மதேவன். பிரம்மதேவனுடைய வலது கரத்திலே தோன்றியவன் தருமன் என்கிற மனிதன். அவனுக்கு 10 பெண்களை தந்தார். இன்னும் இருக்கக்கூடியது 40 பெண். அந்த 40 பெண்களில்
27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார். அந்த 27 பெண்கள் யார் தெரியுமா? யாரு? இப்போ ஒரு அதாவது திருவிழா, ஒரு சுபகாரியம் இதெல்லாம் செய்யறேன்னா லக்ன பலன், நட்சத்திர பலன், கிரக ஓரை பலன் இதையெல்லாம் 4 வேலம் கட்ட இப்ப நம்ம கூட கத்துக்கினாங்க. அதுக்கு முன்ன அதை படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நட்சத்திர பலன் 27 நட்சத்திரங்கள் அஸ்வினி, பூரம், புராடம், மகம் என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள். அந்த 27 பெண்களை சந்திரனுக்கு கொடுத்தார். சந்திரன் யாருடைய புதல்வன் தெரியுமா? பிரம்மதேவனுடைய புதல்வனாக விளங்கக்கூடிய அத்திரி முனிவருக்கு பிறந்தவன். யாரு? சந்திரன். அத்திரி முனிவருக்கு பிறந்தவன் சந்திரன். 27 ஒரு பத்தம் 27 10 37. இதுல இருக்கக்கூடியது 13 பொண்ணு 13 டவையா. நல்லா தெளிவா சொல்ல. 13 பொண்ணு நான் முன்ன போய் கேளுங்க, நான் போய் வரணும் இப்படியே சொல்லிக்கிறேன். சொல்லுவா 13 பெண்ணு சொன்னா தெளிவா இலக்கிய ரீதியா சொல்றான் பாரு. கூட்டுங்க 13 பெண்களை காசிபராகப்பட்டவர் மணந்தார். அவரா எங்க அப்பாவால் தான் இந்த உலகமே உற்பத்தி. அவங்க அப்பா தான் எல்லாரும் பிறகு வச்சாரு. உங்க அப்பா எவ்வளவு சாமர்த்தியம். நடப்பன, ஊர்வன, பரப்பன, மரம், செடி, கொடி மொத்தமே பச்சு வகை அனைத்தும் எங்க அப்பாவால் தான் உற்பத்தி. எல்லாமே உங்க அப்பா தான். அப்பா எல்லாருக்கும் தான் அப்பா தான். பரப்பன, ஊர்வன, நடப்பன, அப்பா எத்தனை பேர் உங்க அப்பா? அந்த 13 பெண்களில் திதிமங்கை காசிபருக்கும் அதிதிதி என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த பரப்பன, நடப்பன, பட்டு கூட்டங்கள் இதெல்லாம் பிறந்தது. விலங்கினங்கள் பிறந்தது. இந்த திதிமங்கையாகப்பட்டவள் காசிபராகப்பட்டவர் கானகத்தில் ராம பூஜையை செய்து கொண்டிருக்கிறாராம். அதாவது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால் இப்போ எதனா ரோட்ல பெருங்க பேசி கேட்காது, எதனா விளையாட்டு கிண்டல் பண்ணுங்க பாரு. அதே ஆகாத வேலை நான்றாங்க பாரு. அந்த மாதிரி வேலை போவாரு. பகலிலே ஆடவரும் பெண்ணிலும் சேர ஒண்ணாது. தாம்பத்திய உறவு ஈடுபடக்கூடாது. பிள்ளை பாக்கி இல்லாத காரணத்தினால் எனது தந்தையாக விளங்கக்கூடிய காஞ்சிபராகப்பட்டவர் வனத்திலே ராம பூஜையை செய்து கொண்டிருக்கிறாராம். அப்போது திரிமங்கையாகப்பட்டவர் சென்றார். இது சமயத்தில் உன்னை சேர வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். பல நீதிமார்களை எடுத்து சொல்கிறார் காஞ்சிபராகப்பட்டவர். அவர் சொல்லை எடுத்துக் கொள்ளாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு ஆக வேண்டும் என்று சொல்ல அந்த ராம பூஜையாகப்பட்டது அங்க தடைபட்டு போச்சு. பகலிலே காசிபரும் திரிமங்கை என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒன்று கலந்தார்கள். ஒன்று சேர்ந்தாங்க. கலந்த உடனே காசிபராகப்பட்டவர் மாயவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் இந்த ராம அதாவது பூஜையாகப்பட்டு தடைபட்ட காரணத்தினால் அப்பவே அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவனுடைய அவதாரத்தினால் மாயவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பன்றியாலும் மற்றொருவன் சிங்கத்தாலும் ஆள்வது உறுதி என்று ஞானத்திற்கு அறிந்து பார்த்து சொல்லிவிட்டு மறுபடியும் சென்று விட்டார். தேவதன ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாகப்பட்டது பிறக்கும். அதாவது இத்தனை மாதம் 10 மாதங்க. தேவதன ஆண்டு என்று சொல்லக்கூடிய 100 மாதங்கள் தாயினுடைய கருவறையிலே அனைத்து கல்விகளையும் அனைத்து கல்வியிலும் தேர்ச்சி பெற்றோம். தாயாக விளங்கக்கூடிய திருமங்கையாகப்பட்டவள் அதாவது பிரசவமாக கூடிய நேரத்திலே அது சமயத்தில் கிழக்கு திசையில உதிக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவன் அந்த ஒளியாகப்பட்டது மேற்கு திசையில போய் படாத அளவுக்கு இருக்கும். அப்படிதான் சொல்றாங்க வாத்தியார் எல்லாம். அப்படி தாயுடைய பாபாத்தி ஆடி நாங்கள் இருவரும் திரிமங்கையுடைய கருவறையில் வெளியே புறப்பட்டு இந்த புவியில் நாங்கள் இருவரும் சோனிகாபுரி என்று சொல்லக்கூடிய நாட்டில் நீலாவதி என்று சொல்லக்கூடிய ஒரு மண்ணை மறந்து யாது ஒரு குறைவில்லாமல் வடிக்கி வேறு புகழோடு சிறு சிறப்போடு நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம்.